வெல்கம் டு ஜேஎஸ்ஆர் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம எங்களுடைய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இந்திய பிரதமர் நேற்று சுதர்சன் சேது பாலத்தை திறந்து வைத்தார். இப்பாலம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்துக்கோங்க, குஜராத். சரிங்களா, இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா குஜராத் தான். இது அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மகாராஷ்டிராவில் 2 விதமான பாலங்கள் இருக்கு. ஒன்று ராஜீவ் காந்தி கடல் பாலம்னு சொல்றாங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா அடல் சேது பாலம். ரெண்டுமே எங்க இருக்குனாக்கா மகாராஷ்டிராவில் இருக்கு. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா பாம்பன் பிரிட்ஜ்னு சொல்றோம் இல்லையா, ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு தமிழ்நாட்டில். சரிங்களா, ஸோ இந்த 4 ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உலகத்திலேயே மிக உயரமான ரயில்வே பாலம் வந்து எங்க இருக்குனாக்கா ஜம்மு காஷ்மீர்ல கட்டிட்டு இருக்காங்க. எந்த நதியின் குறுக்க கட்டுறாங்கன்னாக்கா சினாப் நதி மேல கட்டுறாங்க. பார்க்கலாம். அடுத்து, இந்திய தேர்தல் நடைமுறையின் சிற்பி என்று அழைக்கப்படுவது யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா சுகுமார் சென். இவர் தான் பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் சீஃப் எலெக்ஷன் கமிஷனரா இருந்திருப்பாரு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள் யாருனாக்கா சுகுமார் சென். நம்மளுடைய முதல் ஜெனரல் எலெக்ஷன் இருக்கு இல்லையா, முதல் பொது தேர்தல் 1951 இருந்து 52 வரை நடந்திருக்கும். ஸோ இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா 54 கட்சிகள் போட்டிட்டதாகவும் 63 கட்ட தேர்தல் நடைபெற்றுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமான ஃபேக்ட் என்னன்னாக்கா அந்த டைம்ல எத்தனை தேசிய கட்சிகள் இருந்துச்சுன்னு கேட்டாங்கன்னாக்கா 14 தேசிய கட்சிகள் இருந்துச்சு. ரொம்ப 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 முக்கியமானது. சரிங்களா, அந்த பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் எப்ப ஆரம்பிச்சிருப்பாங்க, ஜனவரி 25 ஆரம்பிச்சிருப்பாங்க 1950. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, நிர்வாச்சன் சதன் அப்படிங்கிற பேர் சொல்றாங்க. அந்த பார்த்தீங்கன்னாக்கா என்ன பார்ட்ல இருக்கு, எந்த பகுதியில் இருக்குன்னு கேட்டாக்க 15வது பகுதியில் இருக்கு. இதோடைய விதிகள் பார்த்தீங்கன்னாக்கா 324 இருந்து 329 ஏ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கு. சரிங்களா, அந்த பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். நோட்டாவை பயன்படுத்துவதில் இந்தியா எத்தனையாவது நாடாக இருக்குன்னு தெரிஞ்சாக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா, சரி வாங்க அடுத்து போலாம். ஆவணப்படுத்தப்படாத ஒரு அதிசயம் மாபெரும் இந்திய தேர்தல் எனும் நூலுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்க ஷஹாபுதீன் யாகூப் குரேஷி. ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். இவரும் பார்த்தீங்கன்னாக்க சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் தான். சரிங்களா, அடுத்து போலாம். மூணாறிலிருந்து மெரினா வரை வச்சுங்க. மூணாறிலிருந்து மெரினா வரை என்பது யாருடைய சுயசரிதை நூல் கேட்டிருப்பாங்க, அதாவது ஆட்டோபயோகிராபி. சரிங்களா, யாருன்னு பார்த்தீங்கன்னாக்க வால்டர் தேவாரம். சரிங்களா, இவர் வந்து முன்னாள் டிஜிபியா இருந்திருப்பாரு. இங்க இருக்கிற எல்லாருமே டிஜிபி தான். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் ஜாயின் இருக்காரு இல்லையா, இவர் தான் பார்த்தீங்கன்னாக்க ஆபரேஷன் பவாரியாவுடைய தலைமை தாங்கி கொண்டு போயிருந்திருப்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, மத்திய லஞ்ச ஒழிப்பு ஆணையராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யாருன்னு கேட்டிருக்கோம். அதாவது சிவிசி சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் இருக்கு இல்லையா, அதோடைய கமிஷனர் தான். யாரு பாருங்க, ஏஎஸ் ராஜு. இப்ப பிரசன்ட்ல கொண்டு வந்திருக்காங்க 22வது சிவிசி ஆணையர். ரைட்டுங்களா, 22. ஃபர்ஸ்ட் யார் கேட்டீங்கன்னாக்க நிட்டூர் சீனிவாசராவ். இவர் தான் பார்த்தீங்கன்னாக்க ஃபர்ஸ்ட் இருந்திருப்பாரு. 21வது நபர் யாரு பார்த்தீங்கன்னா கடைசியா இருந்திருப்பாரு யாரு பார்த்தீங்கன்னாக்க பிரவீன் குமார் ஸ்ரீனிவாஸ்தவா. அவர் தான் பார்த்தீங்கன்னாக்க 21வது சிவிசி ஆணையர் இருந்திருப்பாரு. இப்ப பிரசிடென்ட் யார் பார்த்துக்கோங்க, இவர் தான். சரிங்களா, அண்ட் தென் பார்த்தீங்கன்னாக்க 1964ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டதுதான் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன். இதுக்காக ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க, கே சந்தானம் ஆணையம் படி போட்டிருந்திருப்பாங்க. சரிங்களா, அண்ட் தென் பார்த்தீங்கன்னாக்க 1988 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க, இந்திய ஊழல் தடுப்பு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. 2003ஆம் ஆண்டு சிவிசிக்கு வந்துனாக்க ஸ்டாச்சுரி பாடியா வந்துனாக்க அங்கீகரிக்கப்பட்டுச்சு. சரியா, அடுத்து போலாம். இந்தியாவின் முதல் பெண் ஆடுகள காப்பாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்க ஜெசிந்தா கல்யாண். சரிங்களா, அண்ட் தென் பார்த்தீங்கன்னாக்க அதிதி சென் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்க ஜேடி பிர்லா. சரிங்களா, இந்த விருது வாங்கின முதல் பெண்மணி யாருன்னு பார்த்தீங்கன்னாக்க அதிதி சென். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா காஞ்சனா தேவி யாருன்னு பார்த்தீங்கன்னாக்க இந்திய வனவியல் ஆராய்ச்சி மற்றும் கல்வி சபையுடைய முதல் பெண் தலைமை இயக்குனர். ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் பிரீத்தி ரசாக், அதாவது பார்த்தீங்கன்னா ராணுவத்துல முதல் பெண் சபேதரா பொறுப்பேற்றவங்க யாருன்னாக்க பிரீத்தி ரசாக். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பொறுத்துக ஏஐ, செயற்கை நுண்ணறிவு. சரிங்களா, சேட் ஜிபிடி, ஜெமினி ஏஐ, ஆஸ்க் ஓஎக்ஸ் அண்ட் ஹனுமான் ஏஐ. ரைட்டுங்களா, அந்த சைடு பாருங்க ரிலையன்ஸ், QX லேப் அண்ட் கூகுள் அண்ட் ஓப்பன் ஐ. இதான் பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணி இருப்பாங்க. கண்டிப்பா அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ல இதை பத்தி கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சரி பார்க்கலாம்.
ஸோ இதுக்கு ஆன்சர் பாருங்க 4321 தான் ரைட்டுங்களா. சாட் ஜிபிடி உருவாக்கும் நிறுவனத்தோட பேரு ஓப்பன் ஏஐ அப்படிங்கிற நிறுவனம் தான் பார்த்தீங்கன்னா உருவாக்கி இருந்திருப்பாங்க. ஜெமினி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கூகுள் நிறுவனம் உருவாக்கி இருந்திருப்பாங்க. ஆஸ்க் ஓஎக்ஸ் நிறுவனத்தை பார்த்தீங்கன்னா கியூஎக்ஸ் லேப்ங்கிற நிறுவனம் உருவாக்கி இருக்கு. ஹனுமன் ஏ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிலையன்ஸ் நிறுவனம் உருவாக்க திட்டமிட்டு இருக்காங்க. இந்திய மொழிகளை கிட்டத்தட்ட 11 மொழிகளுக்கு மேல வந்து வெளியிட போவதா சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அடுத்து இந்தியாவுடன் எந்தெந்த நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா சமீபத்துல கூட்டு ராணுவ பயிற்சியில் ஈடுபட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து வைக்கிட்டு இருக்கோம். வாங்க பார்க்கலாம். தர்மா கார்டியன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாதுகாவலர் கொடுத்துருப்பாங்க. தமிழ்ல தர்ம பாதுகாவலர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் டெசர்ட் சைக்ளோன், தோஸ்த், சதா தன்ஷிக். சரிங்களா. இது 4 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வாங்க பார்க்கலாம். தர்மா கார்டியன் பார்த்தீங்கன்னாக்க ஜப்பான் நாட்டோட, டெசர்ட் சைக்ளோன் பார்த்தீங்கன்னாக்க ஐக்கிய அரபு அமீரகம் யுஏஇ அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த நாடு தான். தோஸ்த் வந்து இலங்கையும் மாலத்தீவும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து பண்ணியிருந்திருப்பாங்க. சதா தன்ஷிக் பார்த்தீங்கன்னாக்க சவுதி அரேபியா கூட சேர்ந்து பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ ஆன்சர் பார்த்துக்கோங்க 4321. சரி, அடுத்து உலக வன உயிரி தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்க மார்ச் 3ஆம் நாள். மார்ச் 8 வந்து பார்த்தீங்கன்னாக்க உலக பெண்கள் தினம். பிப்ரவரி 13 பார்த்தீங்கன்னாக்க தேசிய பெண்கள் தினம். ஜூன் 5 பார்த்தீங்கன்னாக்க வேர்ல்டு என்விரான்மெண்ட் டேன்னு சொல்லுவாங்க, உலக சுற்றுச்சூழல் தினம் சொல்லுவாங்க. அடுத்து மெத்தம்பைடமைன் இல்லைனாக்கா மெத்தம்பெடமைன் என்னும் போதைப் பொருள் மனிதனின் எந்த பகுதியை அதிகமாக தாக்க வல்லதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா மூளை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கரண்ட் அஃபேர்ஸ்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 9 ஆண்டுகளுக்கு பிறகு ரைட்டுங்களா, 9 ஆண்டுகளுக்கு பிறகு எந்த மாநிலத்தில் எருமை சட்டை நடத்த அனுமதிக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டாக்க ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்க அஸ்ஸாம் மாநிலம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நமக்கு தெரியும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்க ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்லுவோம் ரைட்டுங்களா. ஜல்லிக்கட்டு அப்படின்னாக்கா தமிழ்ல பார்த்தீங்கன்னா கலித்தொகையில ஏறு தழுவுதல் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தீங்கன்னாக்க சொல்லியிருந்திருப்பாங்க. சரிங்களா. அதே பார்த்தீங்கன்னாக்க கர்நாடகாவில் 2 விதமான விளையாட்டு இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னாக்க தம்பாலா அப்படிங்கிற ஒரு விளையாட்டு, எருமை சண்டைன்னு சொல்லுவோம் நம்ம. 2வது பார்த்தீங்கன்னாக்க ஹோரி ஹப்பா அப்படிங்கிற திருவிழா பார்த்தீங்கன்னாக்க நடத்தியிருப்பாங்க. சரியா, 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆந்திர பிரதேசத்துல ரொம்ப முக்கியமான ஒரு ஃபெஸ்டிவல் இருக்கு. என்னன்னாக்க சேவல் சண்டை பார்த்தீங்கன்னா உருவானதா சொல்லியிருந்திருப்பாங்க. சேவல் சண்டை. சரிங்களா. இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வரைக்கும் பார்த்தோன்னா கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். சரியா, தேங்க்யூ.